السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் முஹர்ரம் மாதம் பிறை 11 இருக்கின்றோம். நேற்றைய தினம் ஆஷூராவுடைய நாள். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கான ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ, நம்முடைய நிலைமைகளை சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வால் சிறப்புக்குரிய மாதங்களாக கருதப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அதுதான் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் இது சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அதாவது நாம் இந்த எண்ணிக்கையளவு இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான். ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நாம் அனைவரும் அறிந்த ஒரு துஆ தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னன் நெருப்பிலே இடுமாறு கட்டளை இடுகின்றான். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே எரியப்படுகிறார்கள். அப்பொழுது வானவர்கள் மலக்குமார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாம் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று வரட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நானே அல்லாஹ்விடம் கேட்கிறேன் என்று ஓதிய ஒரு துஆ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவை குழப்பங்கள் நீங்க தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு 341 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை நீக்கி தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். ரிஸ்கிலே விஸ்தீரணம் அடைய நினைக்கும் ஒருவர், அதே போன்று கடன்கள் நிறைவேற நினைக்கும் ஒருவர் 308 தடவையும், அதே போன்று ஏதாவது ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒருவர் 111 தடவையும், சோதனைகள் கவலைகள் நீங்க 104 தடவையும் இதனை ஓத வேண்டும். இதனுடைய ஆரம்பத்தில் 11 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். அதே போன்று இறுதியிலும் 11 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும்.